நீ கேட்கலாம், இந்த டேங்க்குள்ள இவ்வளவு ஊசியை வாங்கிட்டு வழியில துடிச்சுக்கிட்டு இருக்கியே, இது உனக்கு தேவைதானான்னு. கேன்சர்ல சாகிறத விட இது பரவாயில்லன்னு தோணுச்சு. ஆனா அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது இதுக்கு பேசாம செத்தே போயிருக்கலாம்னு. என் முடியும் போச்சு, சேத்துல உழுந்த முதல்வன் அர்ஜுன் மாதிரி உடம்பு கொலகொலன்னு ஆயிடுச்சு. அதுவும் அங்கிருந்து ஒருத்தன் இதை சரி பண்றேன்னு என்ன மொத்தமா தீச்சு விட்டான். சும்மா சொல்லக்கூடாது, உண்மையிலே என்ன தந்தூரி சிக்கன் மாதிரி வறுத்து எடுத்திருக்கானுங்க, மசாலா மட்டும் மிஸ்ஸிங். கெட்டதுலயும் ஒரு நல்லது இருக்க மாதிரி என்னோட உருவம் மொத்தமா தீஞ்சு போனாலும் உள்ளம் ஸ்ட்ராங் ஆயிட்டு. அதாவது என்னோட ஹீலிங் ஃபேக்டர் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு பல மடங்கு பவர்ஃபுல் ஆயிட்டு. ஒரு நாள் என்னோட ஸ்கின் எல்லாம் செம்ம வலிக்க ஆரம்பிச்சது. அங்கிருந்த ஜெயிலர் கிட்ட வேஸ்லின் இருக்கான்னு கேட்டேன். நான் உள்ள வந்து செக் பண்ணிட்டு தான் கொடுப்பேன்னு உள்ள வந்தான். மாட்டினியா பம்பர கட்ட மண்டையா, இதாண்டா என் சான்ஸ்னு சொல்லி அங்கிருந்து எல்லாரையும் அடிச்சு போட்டு தப்பிச்சிட்டேன். சோ அதுக்கப்புறம் என்னோட அடுத்த அவதாரத்தை எடுத்தேன். என்னோட இந்த அழகான முகத்து மேல ஒரு அழகான மாஸ்க போட்டு மறைச்சு வச்சுட்டேன். ஏன்னா யாரும் கண்ணு வச்சிடக்கூடாதுல.